வெல்கம் டு ஸ்ரீகிருஷ்ணன் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சியில. ஸோ இடமலைப்பட்டி புது அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு ஸோ நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்க அப்படின்னா ஜான்சி பசங்க ஒரு பில்டிங் இருக்கும். அதுல செகண்ட் ஃப்ளோர் நம்ம இன்ஸ்டியூட் இருக்கும். ஓகேங்களா சார்? எப்படி சார் நம்ம திருச்சியில இருக்கிற இன்ஸ்டியூட் ரீச் பண்றது? சார் ஆஃப்லைன் கேண்டிடேட் யாராச்சும் ரீச் பண்ண விரும்புறீங்க, திருச்சியோ திருச்சி சரௌண்டிங்ல இருக்கிற யாராவது கேண்டிடேட் ரீச் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஸோ திருச்சியோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிடுங்க. இறங்கிட்டு அஸ்வின் சீட்ஸ்க்கு பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின் சீட்ஸ்க்கு கொஞ்சம் தள்ளியே பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஷேர் ஆட்டோ இருக்குங்க. இந்த ஷேர் ஆட்டோல போயிட்டு இந்த மாதிரி இடமலைப்பட்டி புதூர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ கொண்டு வந்து இங்க இறக்கி விட்டுருவாங்க. ஸோ நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட். இல்ல சார் நான் பஸ் மூலியமா வரேன் அப்படின்னா நீங்க ஒன்றும் இல்லைங்க, நீங்க டவுன் பஸ் ஸ்டாண்ட் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டு ஸோ இந்த பக்கம் அஸ்வின் சீட்ஸ் ஆப்போசிட்லயே பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின் சீட்ஸ்க்கு ஆப்போசிட்ல இந்த பக்கம் ஸ்டாண்ட் நிற்கும். அந்த பக்கம் டவுன் பஸ் வரும். இடமலைப்பட்டி புதூர்னே பஸ் இருக்கும். ஸோ அதுல இருந்து வர முடியும். ஸோ டூ வேஸ் ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம இன்ஸ்டியூட் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. பஞ்சப்பூர்ல இருந்தும் நமக்கு கேட்டதான். ஸோ நீங்க இந்த சைடுல இருந்து வரீங்க, தஞ்சாவூர் சைடுல வரீங்க, அந்த சைடுல வரவங்க எல்லாருக்குமே என்னதுங்க இந்த ரூட் வந்து இன்னுமே உள்ள ஃபெமிலியர் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதுவே ஆன்லைன்ல ரீச் பண்ணோம் அப்படின்னா ஸோ நீங்க என்ன பண்ண முடியுங்க, எங்களுடைய கான்டாக்ட் நம்பரான ஸோ 9345804591. இது வந்து நீங்க கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், என்ன இது பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. இன்க்ளஸ் கிளாஸஸ்ல இருக்கு அப்படின்றப்ப நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் லீவ் பண்ணிடுங்க. நான் ஃப்ரீயான உடனே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிடுறேன். சரி, என்னோட நம்பர் இது வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரன் சாரோட நம்பர். ஓகேங்களா? ஸோ மெக்கானிக்கல் ட்ரிபிள் எந்த கேண்டிடேட்ஸ் இருந்தாலுமே ரெண்டு நம்பருக்குமே கால் பண்ணலாம். ஸோ ரெண்டு பேருமே ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் நான் கிளாஸஸ்ல இருந்தாலும் அவர் கிளாஸ் இருந்தாலும் ஸோ நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் லீவ் பண்ணிடுங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒன்ஸ் நாங்கள் கிளாஸ் முடிஞ்ச உடனே வில் ரெஸ்பாண்ட். சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணுமோ எல்லாமே பண்ணிட்டு போயிடுவோங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக சார் போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி டூ வீடியோஸ் பிஃபோரா சொல்லியிருப்பேன். ஸோ ரெண்டு மூணு வீடியோ பாஸ்ட் ரெண்டு மூணு வீடியோ சொல்லிட்டு இருந்தேன். டிஎன்இபிஐ வரப்போகுதுங்க, டிஎன்இபிஐ வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த டிஎன்இபிஐக்கான ரெக்ரூட்மெண்ட் என்னதுங்க, ஸோ அஃபிஷியலி கவர்மெண்ட் சைடு வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. நீங்க நேற்று பார்த்துட்டே தெரியும், நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் வந்திருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ செந்தில் பாலாஜி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு, மின் வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்ட்டு. இதை வந்து நான் பிஃபோராகவே சொல்லிட்டேன், ஸோ வரப்போகுது வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ மற்றவங்க கொடுக்காத ஒரு அப்டேட் நான் கொடுத்துட்டு இருந்தேன். சரியா? ஸோ நான் எங்க சைடு வந்து நான் சொன்ன மாதிரி அப்டேட் கீப் பண்ணேன். ஸோ அது வந்து கவர்மெண்ட் சைடுல வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்தும் அதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுங்க. ஸோ நாம அதை முன்னிட்டு என்ன பண்ணிருந்தோம்னு பாத்தீங்கன்னா ஸோ பிஃபோர் தட்டே நான் என்ன பண்ணிருந்தேன் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல பேட்ச் ஸ்டார்ட் பண்றதை பத்தி சொல்லியிருந்தோம். அந்த பேட்சை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். சரியா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல அதாவது தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் இன்ஸ்டியூட் இருக்குங்க ஃபார் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ். அதாவது டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு ஃபுல் டைம் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ரொம்ப ரேர். ஆஃப்லைன் ஆன்லைன் மோட் ரெண்டுமே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ரேர். அதுலயும் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே கொடுத்து ரெக்கார்ட் ஃபார்ம்ல வீடியோ கொடுக்குறது இன்னும் ரொம்ப ரொம்ப ரேர். வித் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ். ஓகேவா? டெஸ்ட் சீரிஸ் அது இன்ஸ்பயர் வரது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இது எல்லாமே ப்ரொவைட் பண்ற ஒரு இன்ஸ்டியூட் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து வீக் டேஸும் வீக்கெண்ட்ஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி கிளாஸஸ் போயிட்டு இருக்குங்க. நம்ம என்ன எக்ஸாம்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ வி ஆர் டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் கேட். ஸோ அதே மாதிரி கேட்ல என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள்இ, சிவில், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ இது இல்லாம ஸ்டேட் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஐ, டிஎன்பிசிஐ, டிஆர்பி பாலிடெக்னிக் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ இதுல எக்ஸப்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? நம்மளுடைய ஆப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிளே ஸ்டோர்லயே போயிட்டு நம்மளுடைய சாரி இன்ஸ்டியூட் வந்து ஓகே நீங்க ஆப் ப்ரொவைட் பண்றீங்க, யூடியூப்ல நானும் மல்டிபிள் டைம்ஸ் வீடியோ பார்த்திருக்கேன். பட் உங்களுடைய கண்டென்ட்டோட குவாலிட்டியில செக் பண்ண விரும்புறேன் சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நேரா போங்க, பிளே ஸ்டோருக்குள்ள நம்மளுடைய ஆப் இருக்கும். இப்போ நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆப் வரும். ஸோ நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணிட்டு நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ டெமோ வீடியோஸ் இருக்கும், நீங்க அதுல பார்க்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இப்போ கேட் 2025 முன்னிட்டு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுலயே நீங்க என்ரோல் பண்ணி எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸோட சைட்டோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்துட்டு நிறைய எங்களால எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா ப்ரொவைட் பண்ண முடியுமோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எந்த இன்ஸ்டியூட்லயுமே கேட் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. ஒரு டெஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் கொடுப்பாங்க, ரெண்டு கொடுப்பாங்க, மொத்த பேக்கேஜே ஃப்ரீயா தர மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலையும் அதை வந்து ப்ராப்பரா வீடியோ சொல்லிக்கோட ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்டையர் பேக்கேஜாவே கொடுத்து வீடியோ சொல்யூஷனும் ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துடும், கொஸ்டின் பேப்பரும் வந்துடும், சேம் டைம் அதுக்கான வீடியோ சொல்யூஷனும் வந்துடும். அப்போ உங்களோட சைடு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கான்செப்டுவலி நீங்க தியரட்டிக்கலி ஸ்ட்ராங் ஆகாலுமே ப்ராப்ளமேட்டிக் சைடு எனக்கு இஷ்யூவா இருந்தது சார் அப்படின்னாலுமே இந்த டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டேட் எக்ஸாம் ஆர் கேட் எக்ஸாம் ரெண்டுத்துக்குமே என்னதுங்க, யூ வில் பி ஏபிள் டு மாஸ்டர் யுவர் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஓகேவா? டெஸ்ட் சீரிஸ் சைடு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா மாஸ்டர் ஆயிடுவீங்க. ஓகே?
இது நாங்க ₹1 கூட வாங்காம கேட் 2025 முன்னிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் இயரை முன்னிட்டு நாங்க என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல ஃபர்ஸ்ட் இயரை முன்னிட்டு என்ன பண்ணிருக்கோங்க இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க அந்த ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஸோ நம்முடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் நீங்க டெய்லி இடம் பண்ணலாம். ட்ரிபிளிக்கு இப்போ ஆன்கோயிங் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அனாலிசிஸ் போயிட்டு இருக்குங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் போகும். சரியா? ஓகே. ஸோ இந்த பேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோங்க, ஸோ இது இல்லாம நம்ம இப்போ ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்இபி, டிஆர்பி பாலிடெக்னிக் அண்ட் கேட் 2026 முன்னிட்டு we have started a new batch. ஸோ ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன், ப்ரீவியஸ்லி இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன், அகைன் இதுல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ நியூ பேட்ச் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா December 14, 2024ங்க. அதாவது இந்த வீடியோ போஸ்ட் ஆனதுல இருந்து ஒரு 3 to 4 டேஸ்ல உங்களுக்கு அந்த நியூ பேட்ச் லான்ச் இருக்குங்க. ஓகேவா? சார் இப்போ இனிஷியலி வீக்கெண்ட்ஸ்ல எப்படி சார் கொண்டு போக போறோம், வீக் டேஸ்ல எப்படி சார் கொண்டு போக போறோம்? ஸோ சிம்பிளா சொல்லிடுறேன். வீக்கெண்ட்ஸ் வந்து டெக்னிக்கல் கிளாஸஸ் போகுங்க, வீக் டேஸ்ல ஜிஎஸ் கிளாஸஸ் போகும். ஓகே. ஸோ பியூர்லி பேஸ்ட் ஆன் டிஎன்பிசிஐ, டிஆர்பி பாலிடெக்னிக் அண்ட் டிஎன்பிஐ ப்ராசஸ்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ கேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட் கிளாஸஸ் போகிறது போயிட்டு இருக்கும். சரியா? ஸோ December 14, 2024 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் பேப்பர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுடைய மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். சரியா? ஸோ கிளாஸ் எப்படி சார் அட்டன் பண்ண முடியும்? திருச்சி சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆஃப்லைன் வந்து அட்டன் பண்ணிக்கலாங்க. வித் ரெக்கார்ட் ஆக்சஸோட ஆப் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இல்ல சார் ரொம்ப லாங்ல இருந்து வரணும் சார், ஃபார் எக்ஸாம்பிள் நான் கன்னியாகுமரி சைடு வரணும் சார், இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேலூர்ல இருந்து வரும் சார், ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரத்துல இருந்து வரணும், சென்னையில இருந்து வரணும், அப்படி இருக்கிற எங்க கேண்டிடேட்ஸ்க்கு என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆக்சஸ், லைவ் பிளஸ் ரெக்கார்ட் ஆக்சஸ் ரெண்டுமே கொடுக்குறோம். அதாவது லைவ்லயும் கிளாஸஸ் போகும், அட் சேம் டைம் ரெக்கார்ட் ஃபார்ம்லயும் கிளாஸஸ் போகுங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்ல இன்னொரு ஃபிளெக்சிபிலிட்டி என்ன கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா we are the only institute to provide both technical and GS classes in a particular institute. நீங்க ஒண்ணு டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் மட்டும் தனியா இருப்பீங்க, ஜிஎஸ் தனியா போய் படிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல ஜிஎஸ் படிக்கிற இன்ஸ்டியூட் டெக்னிக்கல் இருக்காது. ஓகேவா? நம்ம அந்த இதுவும் உங்களுக்கு நான் ஃபில் பண்ணிருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கலும் ப்ரொவைட் பண்ண போறோம், அட் சேம் டைம் ஜிஎஸ் கிளாஸும் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். சரியா? ரெண்டுமே ப்ரொவைட் பண்றோம். இதுல கிளாஸ் வந்து இப்போ இனிஷியலி வீக்கெண்ட்ஸ்ல டெக்னிக்கலும், வீக் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் கிளாஸ் போயிட்டு இருக்குங்க. இது போக ஒரு 3 to 4 வீக்ஸ் அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க முடிச்சிருக்கிற சிலபஸ்ல இருந்து நீங்க இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் 3 to 4 வீக்ஸ்ல, அதுக்கப்புறம் டெஸ்ட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்க சைட் பை சைடு கான்செப்ட்லயும் ரெடி ஆயிருவீங்க, அதை கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் டெஸ்ட்டுக்கும் ரெடி ஆயிருவீங்க. சரியா? இந்த பிளெக்சிபிலிட்டி என்னதுங்க நம்ம இன்ஸ்டியூட்ல மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ சொல்யூஷன் கொடுக்காம ஜஸ்ட் சொல்யூஷன் மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் ஃபைனலா ரிவிஷன் செஷன் போடும்போது உங்களுக்கு அந்த வீடியோ சொல்யூஷனும் சேர்த்து வந்துடும். சரியா? நீங்க எழுத டெஸ்ட்டுக்கான வீடியோ சொல்யூஷன் வந்துடும் ரிவிஷன் செஷன் பண்ணும்போது. சரிங்க சார், நம்ம இந்த பேட்ச் எவ்வளவு டியூரேஷன் எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் இப்போ வந்து December 14 இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு நமக்கு பேட்ச் எவ்வளவு டியூரேஷன் போக போகுதுன்னு பாத்தீங்கன்னா இட் வில் கோ ஃபார் டியூரேஷன் ஆஃப் 6 to 7 months. 6 to 7 months என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா பேட்ச் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி கான்செப்ட்லி ரெடி பண்ணி விட்டுருவாங்க. இது இல்லாம உங்களுக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ December 14 அப்படின்னா மே வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும் டிஎன்இபிக்கு. மே நோட்டிபிகேஷன் வருது அப்படின்றப்ப ஸோ அப்ப மே ஜூன் இந்த ரேஞ்சுக்குள்ள என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சிலபஸ் கம்ப்ளீஷன் நம்ம இது பண்ணிடுவோம். அதாவது நோட்டிபிகேஷன் வரும்பொழுது நீங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க, ஜிஎஸ் சைடும் சரி டெக்னிக்கல் சைடும் சரி. அப்ப அந்த நோட்டிபிகேஷன் வந்த டேட்ல இருந்து உங்களுக்கு அந்த இது வரைக்கும் எக்ஸாம் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சைடு வந்து நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம்னா ஃபுல் டெஸ்ட், மவுண்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னதுங்க we are providing ஸோ ஃபுல் டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம், மவுண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம், ரிவிஷன் கிளாஸ் ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் பிளான் பண்ணி தான் கொண்டு போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நோட்டிபிகேஷன் வரதுக்குள்ளே நோட்டிபிகேஷன் வந்த அந்த வித்தின் 1 month நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா என்டையர் டெக்னிக்கல் சிலபஸும் ஜிஎஸும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது போக நமக்கு என்ன இருக்குங்க அந்த நோட்டிபிகேஷன்ல நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணது எக்ஸாமுக்குள்ள என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு ஃபாலோ ஆயிட்டு இருக்கும். இது இல்லாம நீங்க இப்பயும் டெஸ்ட் எழுதிட்டு இருப்பீங்க, அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் கம்ப்ளீஷன் அப்பயும் நீங்க டெஸ்ட் எழுதிட்டு இருப்பீங்க. அப்ப சைட் பை சைடு என்ன ஆகுங்க நீங்க சப்ஜெக்ட்லாம் மாஸ்டர் ஆயிடுவீங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் ட்ரிபிள் அண்ட் இசிஇ மெக்கானிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் டிஎன்இபி சைட்ல இருந்து. ஸோ அதனால மேக் ஷூர் டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நெவர் லூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஆஸ் ஆஃப் நவ் இஸ் வெரி லெஸ். ஸோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாதுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இதே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு யூ ஹேவ் டு லிட்டரலி வெயிட் 8 to 10 years. ஞாபகம் டிஎன்இபியோட ரெக்ரூட்மெண்ட் பாலிசி படி பாத்தீங்கன்னா 3 to 4 years மினிமம் எடுப்பாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு 8 to 10 years ஆயிடும் அடுத்த ரெக்ரூட்மெண்ட் வரதுக்கு. அதனால இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு குயிக்கா என்ரோல் பண்ணிட்டு இப்போ வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள பெட்டர் இருக்கு. நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்துட்டு அப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் சார், நான் ஏன் சார் இப்போதே படிக்கணும் டைம் வேஸ்ட் நினைக்காதீங்க.
நோட்டிபிகேஷன் வந்துட்ட அப்புறம் நீங்க எவ்வளவு ஃபுல் ஃபிளெஜ்டா எவ்வளவு கட்டாட்டா படிச்சாலையும் ஒண்ணு டெக்னிக்கல் சைட் கவர் பண்ணுவீங்க இல்ல ஜிஎஸ் கவர் பண்ணுவீங்க, ரெண்டுமே கவர் பண்ண முடியாது. அப்படியே ரெண்டுமே கவர் பண்ணாலுமே ஃபுல் ஃபிளெஜ் கவரேஜ் இருக்காது. ஸோ ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோ தான் என்ன பண்ணுவாங்க, அதாவது ஒரு 1000 பேர் எழுதுறோம் அப்படின்னா மேபி ஒருத்தர் 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக் பண்றதுல அவங்க அந்த 2 months 3 months ப்ரிப்பரேஷன்ல போஸ்டிங் வாங்குவீங்க. மத்த எல்லாருமே அந்த மீதி 999 பேருமே பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா லாங் டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. நீங்க நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. சார் 2 மாதத்தில் டிஎன்பிசிஐ கிளியர் பண்ணிருக்க முடியுமா, சாத்தியமா அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ கொடுத்து ஒருத்தர் பேசியிருப்பாரு. ஒரு கிளியர் பண்ண ஆஸ்பிரண்டே பேசியிருப்பாங்க. இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா சார் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு சார். ஒரு ஃபேக்டரை பேஸ் பண்ணி கிடையாது, மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர் எல்லாத்தையுமே தூக்கிட்டு அவங்களுக்கு பேச சொல்லுங்க. இவ்வளவு ஃபேக்டர் இருக்குங்களே. ஸோ அவங்க வந்து மல்டிபிள் குவார்டர்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ மல்டிபிள் ப்ரிவிலேஜ் இருக்கும். எல்லா ப்ரிவிலேஜ் எல்லா இதுவுமே பேஸ் பண்ணிட்டு 2 to 3 months கிளியர் பண்ணி வந்திருப்பாங்க. இது டாப் மார்க்ல வந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்டோ ஸ்டேட் செகண்டோ, நான் 3 மார்க்கில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன், 3 மார்க்கில் ஸ்டேட் செகண்ட் வாங்கினேன், வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட் செகண்ட் வாங்குறவங்க டாப் 100 டாப் ஸ்கில் கேண்டிடேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ரிகரஸ் பிராக்டிஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் போட்டவங்க தான். ஒரு நாள்ல இந்த அச்சீவ்மெண்ட் வராது. ஓகேவா? அதனால இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க இப்ப இருந்தே கன்சிஸ்டன்டா ரன் பண்ணா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நீங்க நினைக்கிற கோலை உங்க ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி திரும்ப ரிப்பீட் பண்ணிடுறேன், டிஎன்இபி ஏஇ ரெக்ரூட்மெண்ட் இப்போ வருது அப்படின்னா இதுக்கப்புறம் வரதுக்கு லிட்டரலி டேக் 6 to 8 years. ஓகேவா? ஆவரேஜ் கேப் அந்த ரேஞ்ச் வந்துருக்கும். அதனால ஒன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் டிஎன்இபில ஏஜ் கிரைட்டீரியா இருக்கு. 35 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேவா? கம்மிட் ஏஜ் பாத்தீங்கன்னா 35 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ 35க்கு மேல அப்ளை பண்ணவும் முடியாது. ஸோ இதையும் மறந்துடாதீங்க. ஸோ கொஞ்சம் பாத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து 25 or 26 இருக்கு அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிட்டு அடுத்த ஏஜ் வரும்போது ஒரு ஏஜ் பாரம் இருக்கும். எலிஜிபிலிட்டி போயிடும். ஓகே. இதுவே டிஆர்பி பாலிடெக்னிக் அப்படின்றப்ப ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் நீங்க நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் இயர்ஸ் வந்து கம்மியாயிடுங்க. இதெல்லாம் மைண்ட் வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு எங்கேஜ்ல உள்ள ஜாயின் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஒர்க்கிங் இயர்ஸும் அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு ப்ரமோஷன் பேசிஸும் உங்களுக்கு நல்லா ஃபிளெக்சிபிளாவே இருக்கும். சரியா? ஓகே. ஸோ ஸோ நீங்க அகைன் நான் திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட் கண்டென்ட்டோட குவாலிட்டி தெரியணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இன்ஸ்டியூட் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டியூட் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஃப்ரீ வீடியோஸ் பாருங்க. அதாவது ஒரு வீடியோ 2 வீடியோ ஃப்ரீ பண்ண கிடையாது, ஒவ்வொரு டாபிக்கும் ஃப்ரீ வீடியோ ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஃப்ரீ வீடியோ ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சாம்பிளுக்கு ஒரு வீடியோ, சாம்பிள் 2 வீடியோ கிடையாம எல்லா சப்ஜெக்ட் எல்லா டாபிக்குமே ஃப்ரீ வீடியோ ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அப்போ நீங்க டாபிக் வைஸுமே உங்களோட கண்டென்ட்டோடைய ஸ்ட்ரென்த் செக் பண்ணிக்கலாம். சரியா? அட் த சேம் டைம் டெஸ்ட் சீரிஸும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சார் உங்களுக்கும் பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் தான். பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிவைஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. ரிவைஸ் டெஸ்ட் சீரிஸ் மீன்ஸ் இட்ஸ் நதிங் பட் ரிவிஷன் பேஸ்ட் டெஸ்ட் சீரிஸ். உங்களுக்கு வெறும் டெஸ்ட் சீரிஸ் சொல்யூஷன் அது மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபிளெக்சிபிலிட்டின்றது எங்களால் எவ்வளவு முடியுமோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஎன்இபி ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்இபி ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கான பேட்ச் பாத்தீங்கன்னா December 14, 2024 இனிஷியேட் ஆக போகுது. ஓகேவா? மேக் ஷூர் டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு, ஃபீஸ் ரிலவெண்டான டவுட்ஸ் எதாவது இருந்தாலுமே இங்க இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ சார் வில் கைட் யூ. இங்க இருக்கிற நம்பருக்கு நீங்க என்னோட நம்பர் தான் இந்த நம்பர். இந்த நம்பர் நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா என்னதுங்க இன்கேஸ் நான் கிளாஸஸ்ல இருந்தாலும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். கிளாஸ்ல இருக்கு அப்படின்றப்ப ஒன்றும் இல்லைங்க, நான் எடுக்கல அப்படின்னா உடனே வாட்ஸ்அப்ல இருக்கு வந்து ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. ஆஸ் வெல் அஸ் ஃப்ரீ ஐ வில் ஜஸ்ட் ரிவோக் தட். ஓகே, என்னன்றதை பார்த்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனான தகவல் நிறைய கிடைச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.